ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் மூவி தாங்க பார்க்க போறோம். தமிழ் சினிமால புதிய இயக்குனர்கள் சில நல்ல படைப்புகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு சிறை, பிளாஸ்ட் மாதிரியான படங்களை தாராளமா சொல்லலாம். அந்த வரிசையில ராஜா கருப்புசாமிங்கிற அறிமுக இயக்குனர் டைரக்ட் பண்ணி இப்ப வெளிவந்திருக்கிற முதராத்திரி படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல ரிஷிகாந்த் ஹீரோவா பண்ணிருக்காங்க. சிறை யூத் படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச அனிஷ்மா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. சேத்தன் இதுல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து பர்சனா இருக்கிற ரிஷிகாந்த் துபாயில வேலை செஞ்சுட்டு வர்றாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட காதல் தோல்வினால திருமணமே செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுல இருக்கிற ஒரு பர்சனா இருக்காரு. ஆனா ரிஷிகாந்தோட அம்மா தான் மகனுக்கு எப்படியா திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. அதனால மகனுக்கு தெரியாம பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்றாங்க. அவனுக்குதான் திருமணம் நடக்குது அப்படிங்கிறது தெரியாமயே துபாயில இருந்து ரிஷிகாந்த் வராரு. ஊருக்கு வர ரிஷிகாந்துக்கு விஷயம் எல்லாமே தெரிய வருது. வேண்டாம் வெறுப்பா திருமணம் செய்ய ஒத்துக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா மணப்பொண்ணுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. மணப்பெண்ணா வர அனிஷ்மா ஒரு பையனை காதலிச்சுட்டு வராங்க. அது வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுல இருக்கிறவங்களோட வற்புறுத்தனாலதான் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா திருமண நாள் அன்னைக்கு காதலன் வந்து தன்னை கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு பர்சனா இருக்காங்க. ஆனா காதலன் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. அவங்களும் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் மாட்டிட்டு இருக்காங்க. கடைசியில ரெண்டு பேச்சுக்குமே திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த அன்னைக்கு நைட்டு அனிஷ்மாவோட பழைய காதல் பத்தி ரிஷிகாந்துக்கு தெரிய வருது. தன்னோட காதலன் எனக்காக அந்த ஊர் இலையில காத்துட்டு இருப்பான் அப்படின்னு அனிஷ்மா சொல்றாங்க. நானே உன்ன உன் காதலன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாம எல்லையில இருக்கிற கோயிலுக்கு ரிஷிகாந்த் கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் கோயில் பூசாரி மூலமா ரிஷிகாந்தோட பழைய காதல் விஷயமும் அனிஷ்மாக்கு தெரிய வருது. வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே பொண்ணு மாப்பிளையும் காணோம், எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட கடந்த கால காதலும் ரெண்டு வீட்டுக்கும் தெரிய வருது. இதனால ஒரு பெரிய சண்டை அந்த இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் அனிஷ்மா தன்னோட பழைய காதலனோட சேர்ந்தாரா இல்லையா, இல்ல குடும்ப உறவினர்கள் எல்லாருமே சமாதானம் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல கொஞ்சம் கூட ஆபாசமோ ரெட்டையர்த்த வசனங்கள் எதுவுமே இல்லாம ரொம்ப நேர்த்தியாவே இயக்குனர் படத்தை கொண்டு போயிருக்காரு. படம் ஆரம்பத்துல இருந்து அந்த திருமணம் நடக்கிற வரைக்குமே கொஞ்சம் நார்மலாவே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. ஒரு பக்கம் மணப்பெண் மணமகன் இவங்களுக்குள்ள இருக்கிற கதை என்ன அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. மூணாவதா வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாருமே எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி 3 இடத்துல நடக்கிற கதையை கொஞ்சம் பரபரப்பாவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சாதாரண காதல் பிரச்சனையை வச்சு அதுக்குள்ள த்ரில்லர், சமூக பிரச்சனை, ஜாதி, ஆணாதிக்கம் மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா கதையை விட கதை சொன்ன விதம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. திரைக்கதையை நல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு காட்சியிலுமே நல்லாவே தெரியுது. பொதுவா பல படங்கள்ல ஹீரோ ஹீரோயின் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் எழுதியிருப்பாங்க. மற்ற கேரக்டர்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனா இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி மத்த கேரக்டர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படத்துல வர பெண்கள், குறிப்பா சம்பந்திகளா வர 2 பேருமே ரொம்ப யதார்த்தமாவே நடிச்சிருக்காங்க. பையனோட தாய்மாமா வர அப்துல்லி, பெண்ணோட சித்தப்பாவா வர பகவதி, 2 பேரோட கதாபாத்திரங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. சிறை யூத் படங்கள்ல ஒரு கியூட்டான பெண்ணா நடிச்ச அனிஷ்மா இந்த படத்துல அமைதியான, அதே சமயம் பெத்தவங்க தர அந்த பிரஷர்னால எந்த அளவுக்கு மனசெல்லாம் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெண்ணா ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க பாவமா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு கல்யாண வீட்டுல ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஹீரோவா வர ரிஷிகாந்த் அமைதியா எப்பவுமே முகத்துல அந்த காதல் தர சோகத்தோட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சுட்டு வந்த பகவதியும் அப்துல்லியும் இதுல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே சண்டை போடுற காட்சிகளை பார்க்கும்போது நார்மலா திருமண வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைகள் மாதிரிதான் இருக்கு. பூசாரியா வர சேத்தன் இது வரைக்கும் பாத்துறாத ஒரு மாறுபட்ட கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. பரத் சங்கரோட இசையில கல்யாண வீட்டுல நடக்கிற ஒரு பாடல் நல்லா இருக்கு. மத்த பாடல்கள் கொஞ்சம் சுமாரா தான் சொல்லலாம். சுரேந்தர் பரஞ்சோதியோட ஒளிப்பதிவும் அசோக் அர்ஜுனோட எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல குறைன்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லைங்க. கல்யாண நாள் அன்னைக்கு நைட்டு நடக்கிற சில பிரச்சனையை அடிப்படையா வச்சுதான் முதராத்திரி அப்படிங்கிற டைட்டில இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல முதராத்திரி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காதல் த்ரில்லர் படம் மூலமா சமூக பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு என்ன, ஜாதி கண்ணோட்டங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னதுக்காகவே அறிமுக இயக்குனரான ராஜா கருப்புசாமியை தாராளமா பாராட்டலாங்க. எல்லாரும் தாராளமா ஒரு தடவை பாக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.